மேரேஜ் பையன் கண்டுபிடிச்சிட்டேன்னா கல்யாணம் பண்ணிக்க. Are you okay எல்பியா? நல்லா இருக்கவங்க என்ன பாக்குறதுக்கு ஓகேவா தெரியலையா? அவர் கூட வந்து ஒரு மாதிரி டல் மேக்கப் போட்டுருக்காரு. நான் எப்பவும் போல தான் இருக்கேன். நல்லா இருக்கவங்க வந்து நல்லா இல்லன்றாங்க. எனி எஸ்கே மூவி சாங் நீங்களும் வாங்க ஜாயின் பண்ணுங்க. ஓ தன்னடக்கமா மூட்டு வாங்க. இது அந்த இது பாடலாமா? நீ சிரிச்சா போதும் காற்று வீசும் திசையெல்லாம் நீ பேசும் சத்தம் கேட்டேனே நான் காற்றாய் மாறி போனேனே அன்பே உன் கைவிரல் தீண்டி சென்றாய். தெரியல அப்புறம் நீ தினம் சிரிச்சா போதுமே வேற எதுவும் வேண்டாமே நான் வாழவே நான் உன்னை ரசிச்சா போதும் எல்லாம். சரி ஏதாவது தெரிஞ்ச பாட்டு சொல்லுங்க பாடலாம். தெரிஞ்ச பாட்டா உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச கொஞ்ச நேரம் கை இப்படியே வச்சுக்கோங்க. இப்படியே வச்சுக்கலாம். வலிக்கியா உங்களுக்கு கை? இப்படி ஓகேல இப்படி கீழே வச்சுக்கோங்கன்ற பாட்டு பாடுறப்ப மேல ஏன் கஷ்டப்படுறீங்க? என்ன பாட்டு? ஏதோ பாட்டு சஜஸ்ட் பண்ணுங்க ஸ்வேதா. லிரிக்ஸ் எடுத்து கொடுக்கலாம். இல்ல பாட்டே சொல்லுங்க. ஆனா வேற யாரோ மாதிரி இருக்காங்களா இவங்க? ஆமா தானே? இல்ல ஸ்வேதா மாதிரி தான் இருக்காங்க. நான் வந்து யமுனா கேரக்டர் மாறும்போது வேற யாராவது மாதிரி இருப்பேன். ஆமா. எங்க நீங்கள் மாமழை சாங் பாடுங்க எல்பி. மாமழையா? மாமழை என்ன பாட்டு? அடைமழை வரும் அதில் நனை பூமி அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. அது வசீகர பாட்டு. அந்த பாட்டு நமக்கு அவ்வளவுதான் வராது. வேற என்ன பாட்டு பாடலாம்? ஸ்லோ பீட்ஸ்லாம் நாங்க பிராக்டீஸ் பண்ண. கண்மணி அன்போடு காதலன். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே பொன்மணி உன் வீட்டு சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஓஹோ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் அந்த சிங்கர் அப்படியே அப்படியே வராரு வெளியே. பொன்மணி உன் வீட்ல சௌக்கியமா? வீட்ல சௌக்கியமே. ஓகே கண்மணி எங்க இருந்தாலும் வந்துருங்க. எங்க மாமா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வென் காவேரி பர்த்டே அதுக்குன்னு கண்மணின்னு நான் அந்த பாட்டுல வரவங்கள சொன்னேன். யோசிச்சு வைக்காதீங்க. அப்புறம் நீங்க தான் பாட்டு போறீங்களா ஸ்வேதா? வேணாமா? அவங்க வந்து நம்ம எப்படி சிங்கர்ஸோ அவங்க ஒரு டான்சர். சோ அவங்க வந்து அப்படி வருவாங்க. ஆமா அவங்க நல்லா பயங்கரமா டான்ஸ் ஆடுனாங்க. நாங்க ரெண்டு பேரும் ரீல்ஸ் ஆடி போடுறோம். நான் ஆடுறது கேவலமா இருக்கு. அதை அப்லோட் பண்றத நான் வந்து ஒத்துக்கல. சந்தோஷ் சுப்ரமணியம் சாங் பனி நிசசா நிசசா அடடா 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 என்ன ஏதோ செய்கிறாய். அடடா 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 என் நெஞ்சம் கொய்கிறாய். கனவில் நீயும் வந்தால் என் உறக்கம் கேட்கிறாய். எதிரில் நீயும் வந்தால் என் உயிரை கேட்கிறாய். கரெக்டா புடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா? ஓகே அப்புறம் வேற என்ன சாங் பண்ணலாம்? என்ன சாங்? எனக்கு வந்து இங்கிலீஷ் சாங்ஸ் தான் தெரியும். தமிழ் சாங்ஸ் எனக்கு தெரியாது. சரி ஓகே. இப்போ தல வாய்ஸ் எடுத்ததுனால தலோட படத்துல இருந்து ஏதாவது ஒரு பாட்டு பாடுவீங்க நீங்க? அப்படியா? அப்படியா? என்ன பாட்டுன்னு மட்டும் தெரியுமா? கண்ணை கட்டி விட்டால் கூட பட்டாம்பூச்சி பூவை தேடும். மழை என்றால் மண்ணை தானே வந்து சேரும். எந்த பக்கம் நிற்கின்றாயோ அந்த பக்கம் கண்கள் போகும். மனம் பின்னும் நீ நடந்தால் வந்தாலும் சுழலும் தோதை என் தோளில் சுகமா. ஓகே வேற பாட்டு போலாமா? மழை வர போகுதே மழை வர போகுதே மழை வர போகுதே ராஜா ராஜா
கூஜா கூஜாதே வெளியின கூஜா நேற்றிலே நாளையில் எப்போட ராஜா டுடுச்சா டுடுச்சா கோட்டையிலே குடியும் இல்லை டுடுச்சா டுடுச்சா இல்லையா எப்போ உன்னா ராஜா 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 நீ ராஜனந்த ராஜா அம்மா கை வலிக்குது. இப்போ ஸ்வேதா பிடிச்சுக்கோங்க. நீ பிடிச்சுக்கோங்க. இப்போ கை வலிக்கும் போது அடுத்து நீங்க பிடிச்சுக்கோங்க. நான் பிடிச்சா நீங்க ரெண்டு பேருமே தெரிய மாட்டீங்க. அப்புறம் அடுத்து என்ன நீங்க இப்படி தூக்கி பாட்டு பிடிச்சுக்கோங்க. ரெண்டு பேர் கவர் கீழேயே இறக்கிக்கோங்க. நம்ம எட்டி பாத்துக்கலாம். அவ்வளவுதான். ரொம்ப நாள் ஆச்சு நாங்கெல்லாம் பாடி லைவ் போட்டு. அதனால இப்பதான் நாங்க இனிஷியேட் பண்ணிருக்கோம். லைவ்ல வந்து இந்த சோஷியல் சர்வீஸ் நாங்க இப்பதான் ஆரம்பிச்சோம். ஆமா. புதுசா வந்திருக்கேன். யமுனா வந்து ஸ்டாண்ட் மாதிரி பிடிச்சுக்கிறேன் நானு. ஓகே. இல்ல நிஜமாவே வலிக்குது. வலிக்குதுல? ஆமா வலிக்குது. ஏன் நிக்க வச்சிடலாமா பேசாம? இல்லடா இதுல இப்ப நீங்க எட்டி பாத்துக்கோங்க. அவ்வளவுதான். அவங்க கை வச்சு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே நீங்க வேற என்ன பாட்டு வேண்டாம். ஏதாவது பேசலாம். ஓகே லெட்ஸ் டாக் டு देम. ஓகே சொல்லுங்க யமுனா, நீங்க புதுசா இந்த மகாநதிக்கு வந்து எப்படி ஃபீல் பண்றீங்க? எங்களோட சீரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருங்க நானே பேசுறேன். ஓகே நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே இந்த சீரியல் பார்ப்பேன். எனக்கு வந்து இந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். பட் இப்ப அவங்க கூட நான் ஒர்க் பண்றேன்னு நினைக்கும் போது ஐ ஃபீல் வெரி ப்ரவுட். எஸ் எனக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு. வேற என்ன இவங்களை பத்தி சொல்றதுக்கு இருக்கு? போதும் உண்மையதான் சொல்லி தரீங்க. சரி ஓகே அவங்க வந்து எக்ஸாக்ட்லி என்ன கேட்டா என்ன சொல்லிட்டு இருக்க? சோ இவங்க வந்து உண்மையை சொல்ல வேண்டாம்ன்ற காரணத்துக்காக நான் இது முடிச்சுக்கிறேன். உண்மையே அதுதான். அவங்க வேற ஏதாவது ஏதோ பெருசா சொல்ல போறேன்னு மக்கள் ஆரவாரம் வெயிட் பண்றாங்க கல்லோட. நிஜமாவே வந்து she feels நாங்க பாத்திருக்கோம் that she feels very happy about being a part of Mahanadi and playing Yamuna. ஆக்சுவலா சாப்பிடுற டைம்ல லைவ் வந்துட்டேன். சாரி. இல்ல சாப்பாடு வரல அதனால தான் லைவ். சாப்பாடு வந்தோடனே ஆனா போயிடுவோம் நாங்க. ஏன்னா எங்களுக்கு சாப்பாடு ரொம்ப முக்கியம். ஆமா சோறு முக்கியம். we love food. எங்க செட்ல எல்லாரும் சோறுக்காக சோத்துக்கு செத்தவங்க தான் எல்லாம். இவ்ளோ இதுவா சொல்லக்கூடாது. அப்படி இல்ல சாப்பாடுனா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா சாப்பாடு நாங்க எல்லாமே பண்றோம். of course end of the day சோறு முக்கியம். அப்படி யோசிக்கிறதோட ஆப்போசிட் சைடுல வரணும். சாப்பிடுற டைம்ல எல்லாரும் லைவ் ஜாயின் பண்ணிருக்காங்க பாருங்க. சோ அதெல்லாம் விட்டு நமக்காக வந்து லைவ் ஜாயின் பண்ணி நம்ம போடுற மக்கள் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. that is such a big thing. thank you guys. நீங்க நிஜமாவே எங்களை லவ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியுது. இதுக்கு மேல நம்ம என்ன love you all. சோ எப்படி அது என்ன அப்பயே வரல? ஓகே ஏய் அதுல ஹார்ட் வர தெரியுமா? ஹார்ட் காட்னா அது ஒன்னு இருக்கு அதுல. அது வந்து சொல்றேன். இத பார்த்தா ஆட்ட மாதிரி தெரியல. நீங்க இப்படி பண்றீங்க. பாரு ஹார்ட் வருமே. ரெட் கலர்ல அப்படியே பலூன்ஸா வந்துச்சு லாஸ்ட் டைம். ஓகே நம்ம வந்து இப்ப ப்ராப்பரா சூப்பரா ஒரு சாங் காமெடி பண்ணாம அழகா அப்படியே இசை மலையில ஆட்டோகிராஃப் பாட்டு பாடலாமா? ஆட்டோகிராஃப் நான் ஆட்டோக்கார ஓகே. அம்மா தாய்மாரே ஆபத்தில் விட மாட்டேன். புயலோ வெயிலோ புயல் மழையோ மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். அங்கே பசி எடுத்தா பலகாரம் அழகு சாப்பாடு. நான் பிரசவத்துக்கு இலவசமா வரேம்மா. உன் பிள்ளைக்கு ஒரு பேரு வச்சும் தாரேம்மா. நான் பிரசவத்துக்கு இலவசமா வரேம்மா. உன் பிள்ளைக்கு ஒரு பேரு வச்சும் தாரேம்மா. எழுத்தில்லாத ஆளும் அடகில நம்பி வருமா. அட்ரஸ் இல்லாட்டிலும் இந்த ஆட்டோக்காரன் தெரியுமா. இறக்க உள்ள மனசுக்காரண்டா. சொந்தக்காரண்டா சொந்தக்காரண்டா. ஆட்டோக்காரன் நானும் தெரிஞ்ச ரூட்டுக்காரன். நியாயம் உள்ள ரேட்டுக்காரன் வீட்டுக்காரன். நல்லா பாடு பாட்டுக்காரன். காந்தி பிறந்த நாட்டுக்காரன். ஒத்துக்கிறேன்
சாவடிக்கிற அப்படின்றாங்க. புரியுது. நெக்ஸ்ட் சாங் இல்ல இது போதுமா? ஓகே. நீங்க ஆட்டோக்காரன் பாடலாம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துல அடிச்சு நான் ஆட்டோக்காரன் வரும் ரொம்ப நேரம் எண்டுல தான் வருது. வேற ஏதாவது பாட்டு நல்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சொல்லுங்க. சூப்பரா பாடலாம். நம்புங்க இந்த வாட்டி என்ன நம்புங்க ப்ளீஸ். உங்களுக்கு இருக்க அதே பிடி தான் எனக்கு இருக்கு. கமான். பையா படத்துல இருந்து பாடுவோமா? அந்த சாங் உங்களுக்கு தெரியும்ல. துளி 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 அதுல இது அதுல அந்த ரெண்டு லைன் தான் தெரியும். அதுதான் துளி 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 மழை. அது பாடலாமா? உட்கார்ந்ததுல இருந்தே டான்ஸ் ஆடுற மாதிரி ஏதாவது பாட்டு இருக்கா? அந்த மாதிரி என்ன பாட்டு இருக்கு? உங்களுக்கு தான் தெரியும். நீங்க தான் எப்பவுமே மியூசிக்கலா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அவர் வந்து ஒரு ஸ்பீக்கர் வச்சிருப்பாரு. அந்த ஸ்பீக்கர் வச்சுதான் he will travel everywhere. So it's musically very invested. Musically band பண்ணிட்டாங்கல. Musically invested in the speaker and the music. ஓகே விட்டா கொலப்படிடுவாங்க. தோ நம்ம தாரு வந்துட்டாங்க. கங்கா வந்துட்டாங்க. ஹலோ பத்மினி அம்மா வந்துட்டாங்க. ஓடிட்டாங்க. வாங்க உட்காருங்க. இருங்க ஃபுல்லா நான் காட்டணும்ல உங்கள்ட்ட. பாப்பா இருக்காங்கன்னு. கர்ப்பமா இருக்காங்க. கர்ப்பம் அதுக்கு காரணம் இவர்தான். ஆமா நான் தான். இல்லனா தப்பாயிடும். ஊருக்கே தெரியும். ஆமா இருந்தாலும் நாங்க பதிவு பண்ணுவோம் திருப்பி இல்ல வேண்டாம் பண்ணுவோம். நாங்க யமுனா வரதுக்கு அது கூட பண்ணலாம். எப்படி இருக்கீங்க? லைவ்ல வந்து ரொம்ப நாள் ஆச்சு எல்லாரையும் பார்த்து. குமரனை நல்லா பாருங்க. குமரனை நல்லா பாருங்க. ஆமா நீங்க முதல்ல நல்லா பாத்துக்கங்க. ஆமாக்கா. ஆமா கரிச்சு கொட்டிட்டே இருக்காங்க. ஆனா ரியல் லைஃப்ல ரொம்ப நல்லவங்க. குமரனை நல்லா பாருங்க. காவேரி வந்து நல்லா பாருங்க. இது எதுக்கு சொல்றோம்ன்றது உங்களுக்கு இப்ப புரியாது. எபிசோட்ல தெரியும். மாசா ஒரு வேலை பண்ணி வச்சிருக்காரு எங்க மாமா. அத வந்து பார்த்து நீங்களும் பெருமை படுவீங்க. ஓகே. இவங்க கழுவி ஊத்துறாங்களா இல்ல பெரிய பேசுறாங்களா எனக்கு தெரியல. அது அவங்களுக்கு தெரியாது. என்ன பேசுறானே உனக்கு புரியல. ஓகே சாரிங்க. ஓகே ஆக்சுவலா நாம பாட்டு பாடி இருந்தோம். என்ன பாட்டு பாடுறீங்க? பாருங்க என்ன பாடுறீங்க? சுப்பிரமணியபுரம் பண்ணலாமா? அதாவது இவங்க சுப்பிரமணியபுரத்துல இருந்து வந்திருக்கிறதுனால சுப்பிரமணியபுரம் இல்ல, அவங்க வந்து ஜெயஹிந்துபுரமா? ஜெயஹிந்துபுரமோட புகழ் நம்மளோட தாரிபுரம் ஜெயலலிதா. குமரன் ப்ரோ ஷார்ட் சம்பவம் போலாம். நீங்க போனதுக்கு அப்புறம் நாங்க உங்களை பத்தி நிறைய பேசுவோம். நீங்க போயிட்டு வாங்க. அவரோட லைவ்ல வந்துட்டு அவரை பத்தி என்ன பேசலாம். பாத்துக்கோங்க. இப்படிதான் அப்படியே கொஞ்சம் நீங்க பிடிங்க. ஏன்? ஆமா அப்படியா? இப்ப தாரு குடிப்பாங்க. சரி தாரு பிடிங்க. நல்ல வியூ நல்ல வியூ. வளையோசை கலகல கலவென கவிதைகள் படிக்குது குளு குளு தென்றல் காற்றும் வீசுது சில நேரம் சிறு சிறு சிறுவன சிறுவன பட குடி குடி என்ன பெண் பெண்ணல்ல தோட்டம் தோட்டப்பூ. சரி ஓகே. எங்க செட்டோட 3 ADs ஜாமான்கள் வந்துட்டாங்க. சாமா நிக்கறாங்க. நாங்க வந்து ஆக்சுவலா நடிக்க போறோம். நாங்க நடிக்காம அப்படி அதனால நாங்க போயிட்டு வரோம். இல்ல நீங்க போங்க. நாங்க லைட்டா பேசிட்டு வரோம். ஓகே. எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க. இல்ல எதையும் சொல்ல மாட்டோம். நாங்க கட் பண்ணிரலாமா லைவ்? நீங்களே கட் பண்ணிடுங்க. சரி. போயிட்டாரு. ஆமா அது ஒண்ணுதான். பாருங்க சண்டை போடுறாங்க. கங்கானாலே சண்டை போடணுங்க. கங்கா வந்து சண்டை போடுவாங்க. யமுனா வந்து சண்டை போட வைப்பாங்க. காவேரி வந்து எல்லாம் அடியும் வாங்கிட்டு திருப்பி சண்டை போட வந்தா வாய் பத்தி உட்கார. அப்படிலாம் இல்லைங்க. அவங்க என்ன மட்டும் அடிப்பாங்க. நான் எப்ப அடிச்சேன்? அது நீங்க அந்த மாதிரி வேலை செஞ்சீங்க. நான் அடிச்சேங்க. அது வந்து நானாவா அடிச்சேன்? சொல்லி அடிச்சேன். நான் ரொம்ப சொந்தமா அடிச்ச மாதிரி சொல்றீங்க. நீ ஏன் மியூட் மோட்ல எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நீங்க 2 பேரும் ஒண்ணு பண்ணிட்டு இருந்தீங்க. அத பார்த்து அங்க வர கமெண்ட்ஸ் பார்த்து நான் சிரிச்சுக்கிட்டு. என்னடி சொல்றாங்க? ரொம்ப நேரமா கமெண்ட்ஸே பார்க்கலடி. நம்ம கமெண்ட்ஸ் படிப்போம். பாவம் இல்லையா? ஹாய், ஹலோ, ஹாய்,
பாருங்க பாருங்க வச்சிருக்கீங்க. ஐயோ எபிசோட் பாருங்க. எபிசோடு எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கும். எல்லாரும் நலம். நீங்க எப்படி இருக்கீங்க? என்னது அவார்ட்ல சாரி சூப்பரா இருந்துச்சு. காவேரி Thank you guys. ஆஃப் ஸ்கிரீன்ல பார்க்க முடியல. எனக்கு எனக்கு இப்ப இப்படி வைக்கவா? அப்புறம் வாசிக்கிறியா? எனக்கு தெரியல. இப்படி வா, இப்படி திரும்ப. ஓகேவா? ஓ இந்த கர்ப்பம் வச்சிட்டு என்னால ஒரு மேனேஜ் பண்ண முடியல. கர்ப்பம் அந்த படத்துல கர் 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 பம்பா வராதா? ஓகே ஓகேவா? மூணு பேரும் ஒரே கலர்ல இருக்கு. ஆமா, yellow ஆரஞ்சு அந்த டோன்லயே இருக்கும். யாராவது வந்து கமெண்ட்ல ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுங்க. ஐயோ இத வச்சு நம்ம வென்னஸ் காவேரி பர்த்டே தெரியாதுங்க, எங்க சீரியல்ல சொல்லல. ஐயோ அக்கா சாப்பிட்டியா? சாப்பிடுவோம். ஏய் இல்ல நடந்துட்டு இருக்க பிரச்சனையில வளகாப்பு வேற முக்கியமா? அது வேற. நீங்க வேற மாதிரி கன்வே ஆயிருக்கீங்க. கங்கா பாசிட்டிவா நெகட்டிவா? நீ ஏ பாசிட்டிவா இல்ல ஏ நெகட்டிவா? நான் ஓ பாசிட்டிவ். சாரிங்க தெரியாம சொன்னது. காவேரி பம்ப் எங்க? ஏய் எந்திரி 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 எந்திரி. நான் காட்டுறேன். எந்திரி எந்திரி. எப்படி காட்டுற? திரும்பி இன்னும் எபிசோட்ல வரவே இல்லடி. அதெல்லாம் தெரியாது. எபிசோட்ல வரவே இல்லடி. அவ பம்ப் அது வந்து நம்ம சோறு சாப்பிட்டு வளர்த்தது. இங்க நாங்க ஒரு பம்ப் வந்து இங்கேயே ஒண்ணு வச்சிருக்காங்க. பாப்பா அவங்க என்ஜாய் பண்ணி பாப்பாக்களை இப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ற தாய்மார்கள். ஆமா எல்லாரும் பிறந்ததுக்கு அப்புறம் கட்டணும். நாங்க பாப்பா விஜய் ப்ரோ எங்க அவருக்கு இன்னைக்கு ஷூட்டிங் இல்ல. ஆக்சுவலி நாங்க தான் இருக்கோம். ஆல் லேடிஸ், பியூட்டிஃபுல் லேடிஸ் வந்திருக்கோம். ஹாய் வித்யா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. வீக்கெண்ட் ஆனா வோட்கா பாசிட்டிவ். அப்படியா ப்ரோ? நீங்களா? அது ஏன் எங்க கிட்ட சொல்றீங்க? ஓகே. நான் இங்க பார. அதான் எங்களால படிக்க முடியாத cute family, yes. Thank you thank you thank you. Three beautiful. ஒய்மா வீக் ஆஃப் ஸ்கிரீன்ல பார்க்க முடியல. ஏன்னா ஆஃப் ஸ்கிரீன் எதுவுமே பண்ணல. மாறி மாறி நடக்குங்க ஷூட்டிங் பிளேசஸ்ல. திடீர்னு அவங்கள கூப்பிட்டு ஷூட் பண்ணுவாங்க. நாங்க யாருமே இருக்க மாட்டோம். காவே இருக்காது, வி மட்டும் இருப்பாரு. சூர்யான்னு ஒருத்தர் எனக்கு ஐ லவ் யூ சொல்லிருக்காரு. ஐ லவ் யூ டூ. மறுபடியும் பிரச்சனையா? ஆமா, சிஸ்டர்ஸ்னாலே பிரச்சனை தான். எஸ், டுமாரோ புரட்டாசி ஸ்டார்ட் ஆகுது. நோ மோர் வெஜ். ஐயோ அதெல்லாம் சொல்லாதீங்க. நாட் applicable to me. Me too. Why your sisters are so jealous? ஸ்கிரிப்ட் அப்படிங்க. எங்க சகோதரிகள்னா அப்படிதான் இருக்கணும். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. எல்லார் வீட்லயும் எல்லா சகோதரிகளும் சந்தோஷமாவா இருக்கீங்க? எல்லாருக்குள்ளயும் ஒரு சண்டை பிரச்சனை இருக்கும். அதுதான் இங்கேயும் நடக்குது. என்ஜாய் பண்ணுங்க. ஏய் எனக்குலாம் தம்பி கூடயே நான் சண்டை தாண்டி போட்டுனேன். பாருங்க, ஜெண்டர் விட்டு ஜெண்டர் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒரே ஜெண்டர்ல எவ்வளவு பிரச்சனை வரும். கங்கா உங்க ஹஸ்பண்ட் எங்க? ஹஸ்பண்ட் ஷாட்டுக்கு போயிட்டாரு. இவ்வளவு நேரம் ஹஸ்பண்ட் இருந்தாரு, நீங்க பாக்கலையா? எனக்கு ரொம்ப நேரமா ரிப்ளை பண்ணல. யாரும் தெரியல. யாரு ரிப்ளை பண்ண தெரியல. காவேரி பாவம். பார்த்தா அப்படியா தெரியுது? இல்ல இல்ல, ஆக்சுவலா பாக்க போனா இவங்க ரெண்டு பேரும் தான் பாவம். ஆக்சுவலி நாங்க தான் பாவம். அது உங்களுக்கு தெரியல. நல்ல ஒரு தாய், என் தாயோட மகள் நிவினும் இல்ல. பாய்ஸ்க்கு இன்னைக்கு நோ ஷூட் அபார்ட் ஃப்ரம் மாமா. This story very related to me. பாருங்க பாருங்க, நிறைய பேருக்கு ரிலேட் ஆகும். him first UK அவங்க ரிலேட் ஆயிருக்கு. எல்பிக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஹஸ்பண்ட் எங்க இருந்து வரும்? காவேரி எதானே என்ஜாய் தான், ஒரே என்ஜாய் தான். தெரியாது பாருங்க, மூஞ்சி ஃபுல்லா பல்லு இருக்கு. அவ்வளவு என்ஜாய்மெண்ட். அப்படி இருக்கு. நர்மதா எங்க? கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு தேடுன்னு தேடிட்டு இருக்கோம். காவியா, நர்மதா அப்படின்னு நாங்களும் நிறைய தேடிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு
ஸோ மகாநதி சீரியல் டீம் எல்லா பேருமே லைவ் வந்திருந்தாங்க. அந்த லைவில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க எனக்கு இப்போ கல்யாணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லா பேருமே எதிர்பார்க்குறது விஜய் நீங்கள் 2 பேருமே லவ் பண்ணுறீங்களா, கல்யாணம் பண்ணுவீங்களா அப்படின்றது தான். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா திருப்பி இன்டேரக்டாக சொல்லிட்டாங்க எனக்கு இப்போ கல்யாணம் இல்லை, எனக்கு எந்த பயனுமே இப்போ இல்லை அப்படின்ட்டு